கபூரில் கேள்வி கணக்கு கண்டிப்பாக இருக்குங்க. கபூரில் ஒரு விசாரணை கண்டிப்பாக உண்டு. மறுமையுடைய விசாரணைக்கு முன்பாக கபூரில் கண்டிப்பாக எல்லாரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த கேள்வி கேட்டு வரக்கூடியவங்க யார்? முன்கர்னு ஒருத்தர், நக்கீர்னு ஒருத்தர். புரியுதுங்களா? இந்த ரெண்டு பேரும் கபூரில் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்பாங்க, உன்னுடைய தீன் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? ஒன்று, அவர்களுக்கு நமக்கும் இடையில் உண்டான அந்த திரையை நீக்கிட்டு அவங்கள பாருங்கள், பார்த்துட்டு இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பாங்க. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை அறிஞ்சிருந்தாங்களோ, குர்ஆனை நம்பியிருந்தாங்களோ, அவங்க உடனே பதில் சொல்லுவாங்க, ஹாதா ரசூலி வ நபியி என்று. புரியுதுங்களா? யார் குர்ஆனை நம்பலையோ, குர்ஆனை ஓதலையோ, நபியினுடைய வாழ்க்கை இப்படி நடக்கலையோ, அவங்க என்ன சொல்லுவாங்க? வா வா அல்லது கை சேதமே எனக்கு தெரியாது, என்னமோ மக்கள் இவரை பற்றி ஏதோ பேசிக்கிட்டாங்க, அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ கபூரில் கண்டிப்பாக விசாரணை உண்டு. அந்த விசாரணையில் அவர் பதில் சொல்லிட்டாருன்னா அவருக்கு சொர்க்கத்துடைய நியாமத்துகள் கொடுக்கப்படும். அந்த விசாரணையில் பதில் சொல்லாமல் அவர் ஒரே என்று கை சேதமே என்று கத்தி கொண்டிருப்பார், ஆனால் அவருக்கு கண்டிப்பாக அதாப் இருக்குது. இப்போ படித்தோமா கடைசி ஹதீஸில் அல்லாஹு தஆலா அதாவது ஒரு அழகான மனிதர் வருவார். அப்போ அந்த மனிதர் நீ யாருன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்? நான் தான் உன்னுடைய அமல் என்று சொல்வார். அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு சொல்வார், அவருக்கு சொர்க்கத்துடைய விரிப்புகளை விரியுங்கள், சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வையுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அவர். அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம யஸ்ஸிர் ஹைர். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. ஏன் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப குறிப்பாக அடுத்து அக்கீதாவில் படிக்கிறோம்னா, முஸ்லீம்களில் சில கூட்டத்தார்கள் இந்த குறிப்பாக நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்தோம் பாருங்கள், இந்த தத்துவத்தின் அடிப்படையில் போனவங்க, லாஜிக் அடிப்படையில் போனவங்க, இந்த முட்டாள்களுக்கு என்ன, கபரை தோண்டியாச்சு, ஒருத்தனை உள்ளார வச்சாச்சு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதப்பா, மலக்கு எங்கே வர்றாரு, இது ஒரு பேச்சா? இது ஆலமுல் கைபில் உள்ளதை ஆலமுல் முஷாஹதால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்படி நீ சொல்றது உண்மைன்னு இருந்தா, யார் அவனுடைய கூற்றின்படி நீ இதை தான் உண்மை நம்புனா, அடுத்த கேள்வியை நம்ம கேட்கலாம். எப்படி? சஹாபாக்கள் இங்கே உட்காந்துருந்தாங்க, அபூபக்கர் உமர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உட்காந்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சொன்னாங்க, ஜிப்ரீல் என்னிடம் வந்து இந்த வசனத்தை இறக்கி விட்டு சென்றாருன்னு. ஜிப்ரீல் எவ்வளோ பெரிய வானவர், அவர் அந்த மஜ்லிஸில் சின்ன வீட்டில் வந்துட்டு போயிட்டாரு. இப்போ கேள்வி வருமா வராதா? நீ கபரை திறந்து வச்சுக்கிட்டு, நான் மலக்கை பார்க்கல, நான் அதாபை பார்க்கல, நான் ரஹ்மத்தை பார்க்கல, நிஅமத்தை பார்க்கல, அது எப்படி இருக்க முடியும்னு நீ கேள்வி கேட்டால், இப்படி கேள்வி கேட்க முடியுமா முடியாதா? எப்படி? ரசூல்லா நம்மளோட தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க, இப்போ குர்ஆன் ஓதி காட்டிட்டு இந்த குர்ஆனை ஜிப்ரீல் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனார் அப்படின்னு ரசூல்லா சொல்லும் பொழுது, என்னங்க ரசூல்லா இவ்வளோ பேர் உட்காந்து யாருக்கும் தெரியல, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அப்போ நீ கபருடைய விஷயத்தில் சொல்கிறது உன்னுடைய கருத்தின்படி நியாயமாக இருந்தா, அப்போ இந்த நியாயமான கருத்தை நீ எங்கேயும் சொல்ல வேண்டியது வரும், இங்கேயும் சொல்ல வேண்டியது வரும். இங்கே நீ சொல்லுவியா? சொன்னால் மொத்தமாக காஃபிர்னு முடிவு பண்ணிடலாம். இங்கே சொல்ல மாட்டேங்கிற. அப்போ இங்கே நீ எப்படி மலக்கு வந்ததை கண்ணால் பார்க்காம ஏற்றுக்கிட்டியோ, மலக்கு வந்ததை கண்ணால் பார்க்காம ஏற்றுக்கிட்ட, நபி பேசுனதை கண்ணால் ஏற்றுக்கிட்ட, குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டதை கண்ணால் பார்க்காம ஏற்றுக்கிட்டியோ, அதே போல் அந்த கபருடைய அதாபையும் கண்ணால் பார்க்காம நீ நம்பிக்கை கொண்டு தான் ஆகணும். புரியுதுங்களா இல்லையா? அது ஒரு கைபுடைய உலகம். அல்லாஹு தஆலா அந்த உலகத்தை நாம் பார்க்காதபடி நம்முடைய கண்ணிலே ஒரு திரை வைத்திருக்கிறான். அந்த திரை நீக்கப்பட்டாதான் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த ரெண்டுத்துக்கும் இடையில நமக்கு ஒரு திரை இருக்கிறது. அதனால தான் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பேரு ஆலமுல் பர்ஸஹ் வ மின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். அவர்களுக்கு பின்னால் ஒரு திரை இருக்கிறது. அப்போ அவங்களும் இப்போ நம்மளை பார்க்க முடியாது, நாமும் அவங்கள, கபருக்கு போயிட்டவங்களும் நம்மை பார்க்க முடியாது, நாமும் அவர்களை பார்க்க முடியாது. வபிஅதாபில் கப்ரி லிமன் கான லஹு அஹ்லன் வசுவாலி முன்கரின் வ நகீரின் ஃபீ கப்ரிஹி அன் ரப்பிஹி வ தீனிஹி வ நபியிஹி அலா மா ஜாஅத் பிஹில் அக்பாரு அன் ரசூலில்லாஹ். அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து நிறைய ஏராளம் வந்திருக்கின்றன. வானி ஸஹாபத்தி ரிض்வானுல்லாஹி அலைஹிம், அதுபோன்ற நபித்தோழர்களிடமிருந்தும் ஏராளமான செய்திகள் வந்திருக்கின்றன. வல் கப்ரு சொர்க்கம் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, ஒன்று சொர்க்கத்துடைய பூங்காக்களிலிருந்து ஒரு பூங்காவாக, ஒரு சொர்க்கமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படி ஆக்குவானாக. அவு ஹுஃப்ரத்து மின் ஹுஃபரின் நீரான், நரகத்துடைய குழிகளிலிருந்து ஒரு குழியாக இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வ நுமினு பில் பஅஸி, நாம் நம்பிக்கை கொள்வோம், பில் பஅஸி மறுமையில் எழுப்பப்படுவதை,
அப்போ கண்டிப்பாக யார் இந்த உலகத்தில் மரணிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அந்த ஆலமுல் பர்சகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பின்பு இந்த உலகமெல்லாம் மொத்தமாக அழிந்ததற்கு பிறகு, மனிதர்கள் எல்லாம் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் மீண்டும் கண்டிப்பாக எழுப்பப்படுவார்கள். ஒரு நாள் வரும், அந்த நாளில் இறந்துவிட்ட எல்லோரும், நம்முடைய முன்னோர், அதே போல் நம்ம மொத்தம் போனதுக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் எல்லாருமே எழுப்பப்படுவார்கள். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன செய்தி எப்படின்னா, இப்போ நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல, நமக்கு யாருக்காவது, உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், நமக்கு யாருக்காவது நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மொத்தா போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்ச காலத்துக்கு வாழ்கிறோம், நம்மளும் கொஞ்ச காலத்தில் மொத்தா போயிடுவோம். நமக்கு பின்னாடி இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குதா? எப்படி நம்ம எண்ணி இருக்கிறோம்னு சொன்னால், நம்ம தான் ஃப்ரெஷ்ஷாக துனியாவுக்கு வந்த மாதிரி, நம்ம அப்படியே இந்த துனியாலேயே இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி, நம்மளோட அவ்வளோதான், நம்ம தான், நமக்கு முன்னாடியும் கிடையாது, நமக்கு பின்னாடியும் கிடையாது. அப்படி தான் நம்முடைய அந்த நினைப்பில் நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்முடைய அமல்கள் எல்லாம். பொதுவாக உலக மக்களுடைய அமல்கள், செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராஜா போயிட்டு ஒரு ராஜா வரான்னு வச்சுங்க, அந்த இளவரசர், என்னடா நமக்கு முன்னாடி நம்ம அப்பா இருந்தான், அவன் செத்து போயிட்டான், இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நம்மளும் இப்படி தான் கிழவனா போய் செத்து போவோம் அப்படின்னு நினச்சி அவன் ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும் அவனுடைய ஆட்சி? புரியுதா? அந்த நினப்பு இருக்கு. இவனுடைய ஆட்சியை வச்சு அவன் அந்த நினப்பில் மௌத்தை நினச்சி ஆட்சி பண்ணான்னு சொல்ல முடியுதா? அதே போல தான் நம்மள ஒவ்வொருத்தரையும் எடுத்துங்க. நம்முடைய குறைஞ்சபட்சம் நம்முடைய பாட்டனையாவது அவர் மௌத்தா போனதையாவது நம்ம பார்த்துருப்போம். சில பேருக்கு அத்தாவும் மௌத்தா போயிருப்பாங்க, அம்மாவும் மௌத்தா போயிருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அவங்க மௌத்தா போனதை பார்த்ததுக்கு பிறகும் நம்ம எப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம்? அது அவங்களுக்கு மட்டும்தான், அது நமக்கு அப்படி மௌத்தெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு. இது ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். எப்படி நம்ம வாழ்நாளில் வாழ்கிறோம்னா அவ்வளோதான், இந்த துன்யாவே நமக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான், நம்ம தான் இருப்பதும் நாமே, இருக்க போவதும் நாமே, இருந்ததும் நாமே, நம்மளை தவிர யாருக்கும் கிடையாது, நம்ம தான், நான் தான், எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. இதில் நாம் டெம்பரவரி, எனக்கு முன்னாலும் இந்த பூமிக்கு சொந்தம் கொண்டாடியவர்கள் இருந்தார்கள், எனக்கு பின்னாலும் இந்த பூமிக்கு சொந்தம் கொண்டாட போகக்கூடியவர்கள் வருவார்கள், இருக்க போவார்கள், நான் இதில் ஒரு டெம்பரவரி அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கு மிகச்சிருமோ அவங்களுக்கு இந்த துன்யா அற்பமாக போயிடும். இந்த துன்யாவுடைய நேமத்துகளும் சரி, இந்த துன்யாவுடைய முசீபத்துகளும் சரி, ரொம்ப அற்பமாக போயிடும். இந்த நினைவு இல்லாமல் இதுவே எல்லாம், எல்லாமே இதுதான் அப்படிங்கிற அந்த கொள்கையில் இருக்காங்க பாருங்கள் அந்த துன்யாதாரிங்க. பாருங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். குறிப்பாக இந்த மௌத்தை மறந்து மக்கள் வாழும் பொழுது அவங்களுடைய நடை, உடை, பாவனை, அவங்க ஸ்டைலு, அவங்க சம்பாதிக்கிற சம்பாதியம், சம்பாதிச்சதுக்கு பிறகு அதை செலவு பண்ணுறது, அதை அனுபவிக்கிறது, அதை கொண்டாடுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே என்னமோ உலகத்தில் இவங்க மௌத்தே இல்லாத ஒரு பிறப்பு மாதிரியும், பிறப்பே இல்லாத ஒரு பிறப்பு மாதிரியும், அப்படியே இவங்க அதே வாலிபத்தில், அதே ஸ்டைலில், அதே அழகில் அப்படியே இவங்க இருக்க போகிற மாதிரியும், அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த மிடுக்கு, பெருமை, அந்த அகம்பாவம், நடை, உடை, பாவனை எல்லாம். தனக்கு முன்னாடி ஒரு தள்ளாடக்கூடிய கிழவனை பார்த்து கூட, தனக்கு முன்னாடி மௌத்தா போகக்கூடிய ஒருத்தனை பார்த்து கூட இதே கதி நமக்கு ஏற்படுமேன்னு சிந்திக்கவே மாட்டாங்க. நல்லா பாதுகாக்க. புரியுதா இல்லையா?